இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்கிறார். முதல்ல அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய நீதியை செலுத்துகிற நியாய தீர்ப்பு வரும்போது முதல்ல அவர் கர்த்தர் எங்க ஆரம்பிக்கிறார்னா, தன்னுடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறார். இப்ப நமக்கு விசுவாசிகளுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னா, நம்ம சார்ந்திருக்கிற அந்த சபை கர்த்தருக்குள்ளே சரியா போகுதா, அல்லது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது தண்டனை பெறுகிற லெவல்ல இருக்குதான்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு மேல பிரச்சனை வந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன என்று ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தர் தேவனுடைய சபையை, தேவனுடைய ஆலயத்தை வீடு என்று அவர் சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு எனப்படுமாம். அதுல இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு சமமானவர்கள். அப்ப ஒரு வீட்டில் சின்ன குழந்தை முதற்கொண்டு கொஞ்சம் நடுத்தர வயதில் இருக்கிற பிள்ளைகள், அப்புறம் தகப்பன், தாய், வயசானவங்க, வயசான பெற்றோர் எல்லாரும் கொண்ட ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய வட்டிக்கு வாங்கி கட்ட முடியலை, அடியாட்கள் வந்து மிரட்டுறாங்க, போலீஸில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதனுடைய பாதிப்பு உண்டாகும். நமக்கு என்ன, யாரு கடன் வாங்கினாங்களோ அவங்க தானே அதை பற்றி கவலைப்படணும். நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்ம ஃப்ரீயாக இருப்போம்னு யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே கஷ்டப்படணும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தா. இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, சபையில் மேலே இருக்கிறவங்க, அதை நடத்துகிறவர்கள், கமிட்டி, அவங்க எதையோ செஞ்சுட்டு போட்டுங்க, நாம் போனோமா, உட்கார்ந்தோமா, ஆராதனை பண்ணோமா, காணிக்க போட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா, போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் சார்ந்திருக்கிறது சபை மாத்திரமல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆவிக்குரிய வீடு. அந்த வீட்டினுடைய நிலைமை என்னங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். அந்த வீடு ஒருவேளை மேல்கூரை இடிஞ்சிருக்குதா, அல்லது ஆபத்தான நிலையில் இருக்குதா, பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ ஒரு நல்ல வீட்டில் நம்ம இருக்கிறோம், பாதுகாப்பான வீட்டில் இருக்கிறோம்னா அது நமக்கு எப்பொழுதும் ஒரு பூரண பாதுகாப்பை தரும். இது எந்த நேரமும் இது ஆட்டம் காணுவதற்கும், பிரச்சனைகள் உள்ளே வருவதற்கும், இந்த வீட்டில் ஆபத்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் அதை சரி செய்ய முற்படணும். அப்போ நம்ம சார்ந்திருக்கிற வீட்டை குறித்து கவனம், நம்ம சார்ந்திருக்கிற சபையை குறித்து கவனம். ஒரு சபையின் மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது, கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு தேசத்தின் மேல் வெளிப்படும் போது முதல்ல அந்த நியாய தீர்ப்பு எங்கே துவங்குமா? கர்த்தருடைய வீட்டிலே துவங்கும். அப்போ அவர் எவ்வளவு நியாயமாக சொல்கிறாரு பாருங்க. என் வீடுங்கிறதுக்காக நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். இவர்கள் என்னை ஆராதிக்கிறார்கள், என் ஜனங்கள். எவ்வளோ பேர் வெளி உலகத்தில் பாவம் செய்யும்போது இவர்கள் அங்கே சபையில் கூடி ஆராதிக்கிறாங்க. அதனால நான் அவர்கள் மேலே பாரபட்சமாக இருக்க மாட்டேன். நியாயம் என்பதும் நீதி என்பதும் எல்லாருக்கும் ஒன்று தான். அதிலும் நான் விசேஷமாக என்ன செய்வேன்னா, ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிற வேளை வரும் பொழுது அதை முதல்ல என் வீட்டில் தான் நான் துவக்கம் பண்ணுவேன். என் வீடு முதல்ல எப்படி இருக்குது, என் வீட்டை நான் சரிப்படுத்தின பிறகுதான் தேசத்தின் மேலே ஒரு தண்டனையை நான் கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் சாத்தான் என்னை குற்றஞ்சாட்டுவான். என்ன செய்வான்? தேசத்துக்கு ஒரு நீதி, உங்க சபைக்கு ஒரு நீதியா? சபையில் பாருங்க, அதே பாவம்தான் நடக்குது. வெளியே என்னென்ன தவறு செய்கிறாங்களோ அதே மாதிரி தவறுகள் தான் சபையில் நடக்குது, ஊழியங்களுக்குள்ளே நடக்குது. அப்போ நீர் இவர்களை மாத்திரம் தண்டிக்கிறீர், அவர்களை மாத்திரம் பாராமுகமாக இருக்கிறீர். நான் ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு நியாய தீர்ப்பை சொல்லணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் முதல்ல என் சைடு சரியாக இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அங்கே குற்றவாளி கூண்டில் இருக்கிறன்னு சொல்லுவான், ஐயா உங்கள் வீட்டில் இதே மாதிரி பிரச்சனை இருக்குதே, நீங்கள் என்ன நியாயம் தீர்க்க வந்துட்டீங்கன்னு சொல்லலைன்னா கூட நினைப்பான். அதே மாதிரி
முதல்ல நான் நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா என் சைடு சரியாக இருக்கணும். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்திற்கும் பூமிக்கும் வெளி வாழ்க்கைக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்னால் தன் சைடில் எந்த குறையும் இருக்கக்கூடாதபடி முதல் நியாய தீர்ப்பை தன்னுடைய வீட்டிலே துவங்குகிறார். அப்போ உலகத்துக்கு நியாய தீர்ப்பின் தண்டனைகள் வருவதற்கு முன்னால் கர்த்தருடைய வீட்டு மேலே தான் அது வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சார்ந்திருக்கிற வீடு, ஒருவேளை நீங்கள் சபை நடத்துகிற ஊழியர்களாக இருந்தால் உங்களுடைய சபை, ஒருவேளை நீங்கள் அந்த சபையிலே கலந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் வீடு தண்டனைக்கு தகுதியானதாக இருக்குதா அல்லது தண்டனைக்கு விலகினதாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். பல பேருடைய மனப்போக்கு என்னன்னு கேட்டால், விட்டேத்தியாக நினச்சிக்கிட்டு யார் என்ன செஞ்சால் நமக்கு என்னங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குருவாங்க, அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிருவாங்க, நியமனங்களிலே யார் எங்கே உட்காரணும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பாங்க, இவருக்கும் அவருக்கும் வெட்டு குத்து நடக்கும், எலெக்ஷன் வைப்பாங்க, ரத்தம் செந்துவாங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ளே நடந்துக்கிறோம். நமக்கு என்ன, பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை வாசிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம், காணிக்கை கொடுப்போம், பிரசங்கத்தை கேட்போம், வீட்டுக்கு வந்து விடுவோம். நீங்கள் சார்ந்திருக்கிற வீடு தண்டனைக்குரியதாக இருந்தால் அது தண்டிக்கப்படும் போது அந்த வீட்டை சார்ந்த எல்லார் மேலும் அந்த பாதிப்பு வரும். ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம்னா அந்த வீட்டுக்கு ஒரு தண்டனை வந்தால், அந்த வீட்டில் ஒரு ஆபத்து வந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தான் அது பாதிக்கும். அப்போ முதல்ல நம்ம சார்ந்திருக்கிற நம்முடைய வீடு, ஆவிக்குரிய வீடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வீடு தேவனுடைய சபை. அதை கர்த்தர் என் வீடு என்று சொல்லுகிறார். என் வீடு, என் ஆலயம் எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ அதை கர்த்தர் வீடு என்று தான் அங்கீகரிக்கிறார். சபைனா வேற, விசுவாசிகள் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு வேற. கர்த்தர் சபையை வீடு என்று சொல்லிவிட்டால் அதில் இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டினுடைய அங்கத்தினராகி விடுகிறார்கள், ஒரு குடும்பமாகி விடுகிறது. இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். நம்ம இருக்கிற வீடு என்பது ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு குடும்பம், தகப்பன், தாயி, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள் இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் நமக்கு இன்னொரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய குடும்பம் தான் தேவனுடைய சபை. அது தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது நம்ம எல்லாம் கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தினராக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நம்ம சார்ந்திருக்கிற சபை நியாய தீர்ப்புக்கு உரிய சபையா, தண்டிக்கப்பட ஏற்ற சபையா இருக்குதா என்பதில் நம்ம கவனம் வைக்க வேண்டியது அவசியம். முதல் காரியம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு சபை பாதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது அது அந்த சபையின் மேலே அந்த நியாய தீர்ப்பு வெடிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் காரணமாக இருக்குதுன்னு பார்க்கணும். நம்மில் பல பேர் நினச்சிடறோம், ஒரு சர்ச்சில் அங்கத்தினராக இருந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பாக இருப்போன்னு. ஆனால் நீங்கள் நம்பி சார்ந்திருக்கிற சபை உண்மையிலே பாதுகாப்பானது தானா? கர்த்தருடைய கோபாக்கினை வரும் பொழுது உங்களை தப்புவிக்கத்தக்கதாக ஒரு அடைக்கல பட்டணமாக உங்கள் சபை இருக்குதா என்பது நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். எப்போ ஒரு நியாய தீர்ப்பு வந்தால் அது முதல்ல தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும். அடிக்கடி நம்ம வாசித்திருக்கிற ஒரு பகுதி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதில் 5வது வசனம் சொல்லுது, பின்பு அவர் என் காதுகள் கேட்க. பரலோகத்தில் போய் எசேக்கியேல் நிற்கிறாரு. அங்கே கர்த்தருடைய நியாய சங்கத்தில் கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறார் சிங்காசனத்தில். பக்கத்தில் மூப்பர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சபை கூடி இருக்கு. அப்போ கர்த்தர் இவர் அங்கே போய் ஓரத்தில் நின்று பார்க்கிறார். அதில் கர்த்தர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் என்றார். அங்கே கர்த்தர் கூப்பிடுறாரு. சங்கார தூதர்கள் வர்றாங்க அவர் முன்னால். அவங்க கையில் சங்கரிக்கிற ஆயுதங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய கத்தி, பட்டயம், அருவாள் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் அழிவுக்குரிய ஆயுதங்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க நகரமெங்கும், எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் என்றார். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் இருந்து முதியோரையும், ஏன்னா எருசலேம் என்பதே தேவனால வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருடைய நகரம். அதில் செய்கிற பாவங்கள், அதில் இருக்கிற அக்கிரமங்கள் பிரதானமாய் சொல்லப்படுகிறது.
அந்த ஆலயத்தை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற பாவங்கள் அளவில்லாதது. ஜனங்களை ஏமாற்றுவதற்கும் வஞ்சிப்பதற்கும் ஆலயத்தை ஒரு கருவியாக வைத்து கொண்டார்கள். அந்த ஆலயத்துக்குள்ள எல்லா தீமையும் நடந்தது. கர்த்தர் பார்த்தார், தேவாலயத்தை பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தப்பிதங்களை செய்கிறார்கள் என்று கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அந்த நகரத்தின் மேலும் தேவாலயத்தின் மேலும் அனுப்புகிறார். அந்த காட்சி தான் இங்கே சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்றார், என் நியாய தீர்ப்பை நான் இந்த நகரத்தின் மேல் அனுப்புகிறேன். நீங்கள் நகரத்தில் இருக்கிற முதியோரையும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாவங்க வயசானவர் விட்டுருங்கம்பாங்க. ஆனால் நியாய தீர்ப்பு உங்கள் வயசானாலும் விடாது. தள்ளாத வயதிலும் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நியாய தீர்ப்பு அவர்களை விடாது. மற்றவங்க மனுஷ ரீதியில் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ பாவம் பெரியவர், வயசானவர், நிற்கக்கூட முடியல, அவரை போய் தள்ளுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவத்துக்குரியவனாக இருந்தால் வயசுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். எப்போவுமே ஸ்திரீகள் மேலே ஒரு பட்சாதாபம் எல்லாருக்கும் இருக்கும். அவர்கள் பலவீனமான பாண்டங்கள், பாருங்கப்பா அங்கே பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் நியாயத்தீர்ப்பு வரும்போது அது பெண்களையும் குறிவைத்து வருகிறது. அதை கவனிக்கணும். சங்கரித்து கொன்று போடுங்கள். இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் என்று அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த ஆக்கினையை துவக்கம் பண்ணுங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். இந்த சங்காரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கணும்னா, என்னுடைய வீட்டில் என் பரிசுத்த ஸ்தலத்தில் இதை துவக்கம் பண்ணுங்கள். இங்கே ஆரம்பித்து முடிச்சுட்டு அப்புறம் பட்டணத்துக்குள்ளெல்லாம் போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இதைத்தான் அங்கே 1 பேதுரு 4:17 பேதுரு சொல்லும்போது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது என்று நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். அப்போ சபையிலே எதனால இந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு ஏதுக்கள் இருக்கிறது, என்ன மாதிரியான குறைகள், எந்த பாவங்கள் உள்ள இருந்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அந்த சபையின் மேலே பலம் கொள்ளுகிறது என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல் காரியம், ஒரு சபை நன்மையை வெறுத்து தீமையை பின்பற்றும் போது, நன்மை செய்கிறதை தேடாமல் இருக்கும்போது அந்த சபையின் மேலே தேவனுடைய தீர்ப்பு வருவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. ஆனாலும் என் ஜனங்கள் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். நம்ம எப்போ நன்மை செய்கிறதை வெறுக்கும் போது அல்லது நன்மையான காரியங்களை நீங்கள் வெறுக்கும் போது சத்துரு நம்மை பின்தொடருவானா. சத்துரு சில சபைகளை, குடும்பங்களை, தனி மனிதர்களை பின்தொடர்வதற்கு காரணம் என்ன? நம்ம நன்மையை வெறுக்கிறோம். நன்மை என்னது என்பதை வேதம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குது. நன்மையான ஆராதனை, நன்மையான ஜெபம், நன்மையான ஊழியம், நன்மையான கிரியைகள், இதெல்லாம் வேதம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இந்த நன்மையான காரியங்களை விட்டுட்டு தீமைக்கு திரும்பும்போது ஒரு ஆராதனையே, நன்மையான ஆராதனையை தீமையாக மாற்றிவிட முடியும். இன்னைக்கு சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சத்தமும் ஊளையிடுதல், வேதத்தில் சொல்லுது கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஊளையிடுகிற உங்களுடைய ஊளையின் சத்தம் என்று எழுதியிருக்கு. நரி கத்தும் பாருங்க, ஊன் கத்தி. அதில் அபிஷேகம் கிடையாது, அதில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமையும் கிடையாது. அது மாம்சத்திலே நமக்கு ஒரு கிளர்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதை நம்ம ஆராதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவ ஆலயத்துக்குள்ளே ஆராதனையை தீமையாக மாற்றிவிட்டார்கள். ஆராதனையில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்துகிறதா தான் இருக்குது. அப்படி குதிச்சு ஆடி பாடினா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்ன பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே இருக்கிற ஃபிலிம் சாங்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சு பாடும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என்கிற ஒரு துணிகர போக்கு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறத பார்க்குறோம். ஆராதனையை தீமையாய் மாற்றிடலாம். ஒரு பிரசங்கத்தை, நம்ம சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை தீமையாக மாற்றிடலாம். தப்பான வியாக்கியானம், தப்பான அர்த்தங்கள் கொடுத்து
ஒரு கர்த்தருடைய வார்த்தை உபதேசிக்கும் போது அந்த போதனைகள் கள்ள போதனைகள் என்று சொல்லுகிறது. தங்களுக்கு லாபம் உண்டாக அதை கடவுளுடைய வார்த்தை மாதிரியே பிரசங்கம் பண்ணி ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து தற்பொழிவை பெறுவதற்காக செய்யப்படுகிற போதனைகள், உபதேசங்கள், இதெல்லாம் நன்மையானதை விட்டுவிட்டு தீமையை கொண்டு வந்துடுவோம். தீமை என்று சொல்லும்போது நீங்கள் வேற எதையும் நினைக்க வேண்டியதில்லை. நன்மை என்பதும் வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எதை வேண்டுமானாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நன்மை. அதை மனுஷிகம் உள்ளே புகும்போது தீமையாய் மாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆராதனை நன்மை, ஆனால் மனுஷீகமாய் செய்யப்படும் மாம்சீக ஆராதனை தீமை. அப்போ ஆராதனையை தீமையாக மாற்றிடலாம். உபதேசத்தை, ஒரு வியாக்கியானத்தை தீமையாக மாற்றிடலாம். நல்ல உபதேசத்தை கள்ள உபதேசமாக மாற்றிடலாம். ஒரு தீர்க்க தரிசனத்தை தீமையாக மாற்றிடலாம். நல்ல தீர்க்க தரிசனத்தை கள்ள தீர்க்க தரிசனமாக மாற்றிடலாம். நமக்கு வெளி தோற்றத்துக்கு பார்த்தா சபையினுடைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் தெரியும் அது. ஆனால் அதை உள்ளே நல்லா கவனித்து பார்த்தா அது ஆவியினாலே செய்யப்படாமல் மாம்சத்திலே தீமைக்கு ஏதுவாக செய்யப்படுகிறவைகள். அப்போ ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, இது எங்கள் மாம்சத்தை பிரியப்படுத்துகிறது, அவங்க பேசுகிறது எங்களுக்கு இனிமையாக இருக்குது, அவர்கள் எங்கள் பாவத்தை குறித்து சுட்டி காட்டுவதே இல்லை, எங்களை வந்ததுலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், கவலையை போக்குவார், எழும்பி நிற்க உதவி செய்வார், கடனெல்லாம் அடைச்சிருவார். ஆனால் நீங்கள் என்ன செய்தால் கர்த்தர் அதெல்லாம் செய்வார் என்று சொல்ல மாட்டாங்க. எப்படி நான் பாட்டுக்கு என்னுடைய பாவத்திலே இருந்து கொண்டு நான் எதை குறித்தும் கவலைப்படாமல் சபைக்கு மாத்திரம் வந்துட்டால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிடுவாரா? முதல்ல நாம மாறணும். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. நிறைய இப்போ வரக்கூடிய செய்தியாளர்களுடைய செய்திகளை கேட்க நேரிடும் போது அவர்களை ஒரு பொய்யான ஊக்கத்தை கொடுத்து, பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுத்து, ஒரு மோட்டிவேஷனல் டாக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், நம்மை உற்சாகப்படுத்துகிற மாதிரி, தைரியப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதத்தில் உங்கள் கடனெல்லாம் அடைத்து விடும், இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நன்மை வரும், அதில் தப்பு இல்லை, கடன்களெல்லாம் அடைவிடும், வியாதி மாறும். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தால் அதை மாறும் அதை சொல்லணும்ல. அதை சொல்லாமல் வெறும் வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் சொன்னால், வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறனால சொல்லுவதாலோ ஒருவன் அதை சுதந்திரிப்பதில்லை. அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்தால்தான் அவன் அதை சுதந்திரிப்பான். ஜனங்களும் அதை குறித்து யோசிப்பதில்லை. போன மாதம் சொன்னாரே உன் கடன்லாம் கட்டிருன்னு சொன்னாரே, இங்கே கடனை கட்டிட்டீங்களான்னு பாருங்கள். நீ அநேகருக்கு இந்த மாதத்தில் பாருங்கள் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, கடன் கொடுக்க ஆரம்பிச்சிங்களான்னு பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரியங்களை பொய்யானதாக கலந்து அங்கே செய்ய நேரிடலாம். அதை நீங்கள் பார்த்தா அலர்ட் ஆயிரணும். ஒருவேளை கர்த்தருடைய தண்டனை வந்தால் இப்படிப்பட்ட நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிற சபைகள், அல்லது நன்மையை தீமையாக மாற்றின ஊழியங்கள், அதன் மேலே தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். மாத்திரல்ல, அந்த சபைகளை சத்துரு பின்தொடருவான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. உங்களுக்கு வேதத்தில் உங்களை நடத்தலை, கர்த்தருடைய சத்தியத்தில் நடத்தலை, வெறும் உங்களை என்கரேஜ்மெண்ட் மாத்திரம் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஆனால் அது உண்மை இல்லை. அப்போ நன்மையை வெறுத்து ஜனங்களுமே இப்படிப்பட்ட போதகங்களைத்தான் விரும்புகிறார்கள். ஏன்னா இவங்க நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுறதில்லை, இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்கிறதில்ல, நமக்கு வெறும் உற்சாகத்தை தருகிறார்கள். அப்போ இதுதான் நல்ல சபைன்னு நினச்சி நம்ம பின்தொடருகிறோம். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சபைகளை, சபையின் ஜனங்களை சத்துரு பின்தொடருவான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது இவைகள் மேலே வரும். நீங்கள் நன்மையானது எல்லாவற்றையும் தீமையாக மாற்றிட்டீங்க. ஆராதனையை தீமையாக மாற்றியாச்சு, காணிக்கையை தீமையாக மாற்றியாச்சு, உபதேசத்தை சத்தியத்தை தீமையாக மாற்றியாச்சு, என்னென்ன இருக்குதோ ஊழியத்தை தீமையாக மாற்றியாச்சு, தீர்க்க தரிசனத்தை தீமையாக மாற்றியாச்சு. இந்த தீமை நன்மைகளை வெறுத்து இவர்கள் இந்த தீமை கொடுக்கிற சந்தோஷத்தில் குளிர்காய மனதாய் இருக்கிற சபை இருக்கு பாருங்க, அதை சத்துரு தொடருவான். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் கவனித்து பார்த்தீங்கன்னா சத்துருனுடைய நிழல் தாக்கம் இருக்கும். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்கள சாத்தான் பின்னாலேயே நாய் விரட்டுற மாதிரி விரட்டுவான்.
அப்ப வேதம் சொல்லு. அடுத்து கர்த்தருடைய தண்டனை வரும் பொழுது முதல் குறி இப்படிப்பட்ட வீடுகள், இப்படிப்பட்ட சபைகள் மேலதான் முதல்ல வரும். அடுத்து பாருங்க, ஒரு சபை தங்களுக்கு தாங்களே ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொள்வது. ஒரு சபைக்கு யார் தலையா இருக்கணும்னா, வேதம் சொல்லுது கிறிஸ்துவே சபைக்கு தலை. நீங்க சார்ந்திருக்கிற சபையில யாரு தலையா இருக்கிறான்னு நீங்க பார்க்கணும். சபை நடத்துகிற சபை தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் நித்திய தலைவர் அல்ல. இவர் யாருன்னா, கர்த்தராலே நியமிக்கப்பட்டு அவருடைய கட்டளைகளை கர்த்தர் சொல்லும்போது அதை ஜனங்களுக்கு சொல்றவர். ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டா, கிறிஸ்துவே சபைகளுக்கு தலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இங்கே நம்மை நடத்தி செல்லுகிற சபை தலைவர் கிறிஸ்துவாகிய தலைவரிடத்திலே அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கணும். அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த சட்டத்தை உங்களிடத்திலே ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். அதை நீங்க சொல்றதுனால நீங்க தலையாயிர மாட்டீங்க. அவர்களை நடத்துகிறவர்கள், அவர்களை கண்காணிக்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள். கட்டளை முழுசு எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அப்ப கர்த்தர் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு அவரே ஒருவரை நடத்திப்புக்காரராக ஏற்படுத்தி வைப்பார். அவர் யாரா இருப்பார்னா, கர்த்தரோட நெருங்கின தொடர்பு உள்ளவரும், கர்த்தர் பேசுவதை கேட்டு அதை ஜனங்களுக்கு சொல்றவருமா இருக்கணும். கர்த்தரை முழுசா விட்டுட்டு சபையிலே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீண்ட பட்டைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய வஸ்திர தொங்கல்களை இன்னும் விரிவாக்கி கொண்டு தங்களை தாங்களே தலைமையா வச்சுட்டு கர்த்தரை தள்ளிடுறான் பாருங்க. கர்த்தரோட தொடர்போ சம்பந்தமோ கர்த்தரிடத்தில் எந்த உறவோ ஐக்கியமோ இல்லாத ஒரு தலைமை ஒரு சபையில இருந்தா அது ஆபத்தான சபை. சபைக்கு தலையாக கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் சொல்றதை கேட்டு சொல்றவங்க தான் அந்த சபையிலே மூப்பர்களாக, கண்காணிகளாக, பாஸ்டர்களாக, நடத்துகிறவர்களாக இருக்க முடியும். இவருக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இருக்காது. இவர் ஜெபமே பண்ண மாட்டாரு. கர்த்தரோட கூட நெருங்கின எந்த ஐக்கியம் இருக்காது. ஆனால் சபையிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க விரும்புவார். இவர் தன் விருப்பப்படிதான் சபையை நடத்த முடியுமே ஒழிய கர்த்தர் சொல்ற மாதிரி நடத்த முடியாது. இப்படிப்பட்ட சபைகள் மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தா முதல்ல இதன் மேல வரும். ஏன் ஆண்டவரே எங்க சபையிலன்னு சொன்னா, அது உங்க சபை தான், என் சபை அல்ல, என்னுடைய வீடு அல்ல. அதுல நீங்களா ஸ்தானங்களை நியமித்து கொண்டீர்கள். நீங்களாக நான் தலைவர், நீ தொண்டர் என்று நீங்களா நியமிச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய மன விருப்பத்தை அதில் நிறைவேற்றினீங்க. உங்களுக்கு இச்சையான காரியங்களை அதில் செஞ்சீங்க. எல்லாரும் உங்களை உயர்த்தணும், புகழணும்னு நீங்க நினைச்சீங்க. என்னை மறந்துட்டீங்க. அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. நியாய தீர்ப்பு, தண்டனை வருவதற்கு அது வாசல்களை திறக்கிற காரியமா இருக்குது. அப்போ ஒரு சபையில நம்ம என்ன பார்க்கணும்? சபையை நடத்தும்படிக்கு கர்த்தரிடத்திலே அழைப்பு பெற்றவங்க இருக்காங்க பாருங்க. அந்த அழைப்பு பெற்றவங்களுக்கும் கர்த்தருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இவங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாங்களா? இவங்க கேட்டா கர்த்தர் அவங்களுக்கு பதில் சொல்றாரா? கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை இவர்களால் பெற முடிகிறதா? இவர்கள் ஆவியில நிறைஞ்சிருக்கிறாங்களா? தேவனாலே நடத்தப்படுகிறார்களா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் கர்த்தர் உங்கள் சபையை நடத்த முடியும். கர்த்தர் உங்கள் சபைக்கு தலைவராக இருக்க முடியும். அதே ஓசியாவின் புஸ்தகம்தான் 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுது. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அவங்க மேல இந்த தண்டனை வர காரணம், தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் அதை நான் அறியேன். அவனா சொன்னான், நீ பொருளாதாரத்துறைக்கு, நீ விவசாயத்துறைக்கு அவனா வச்சுக்கிட்டான். சபையில் அதே மாதிரி தான், நீங்க இந்த பொறுப்பு, நீங்க இந்த பொறுப்பை பார்த்துக்கங்க அப்படின்னு அவர்களாய் வைத்தார்கள். நான் அதை அறியேன் என்றார். நான் அதை அறியேன். அப்ப கர்த்தர் சொல்ற, ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க, ஆனால் அது என்னால் நடந்தது அல்ல. அவங்களா கூடி ஒருத்தரை தேர்வு செய்து கொண்டார்கள். இன்னைக்கு சபையில் அதை அப்படியே சபைக்கு மாற்றி பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் வருது. உங்க சபையில் ஒருவரை நடத்துகிறவராக, தலைவராக ஏற்படுத்தினது யாருன்னு பாருங்க.
பல சபைகளில், சில சபைகளில் ஜனங்கள் ஒன்றா கூடி ஓட்டு போட்டு இவங்க தீர்மானம் பண்ணி இவர் நல்லவர் அப்படின்னு ஏற்படுத்தி வச்சவங்க தான் சபை தலைவராக இருப்பாங்க. உண்மையை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த சபை தலைவரை அல்லது அந்த உங்களை ஆளுமை செய்கிறவர்களை யார் ஏற்படுத்தினான்னு பாருங்களேன். முதல் நூற்றாண்டு சபையிலே ஜனங்கள் ஒரு ஊழிய பொறுப்புக்கு ஒருவரை ஏற்படுத்தி வைக்கும்போது அவங்க பேரெல்லாம் யாரெல்லாம் அதை நடத்துவதற்கு நல்ல சாட்சி பெற்றவர்கள் என்று பார்த்து ஒரு திருவுளச்சீட்டு போட்டு கர்த்தருடைய நடத்திப்புக்காக காத்திருந்தாங்க. அந்த நாட்களிலே ஊரியும் தும்மியும் என்பவைகளை வைத்து கர்த்தருடைய சித்தத்தை அறிவாங்க. கர்த்தர் அதன் வழியாக தன் வார்த்தைகளை, தன் திட்டங்களை பேசுவார். புதிய ஏற்பாட்டு காலம் வரும்பொழுது துவக்கத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சீட் எழுதி போட்டு திருவுளச்சீட்டை ஜெபம் பண்ணி யாரை கர்த்தர் காண்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தாங்க. அவருடைய கான்செப்ட் மொத்தம் என்னன்னா, கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்தான் அதன் மேலே அதிகாரியாக இருக்கணும். சீட்டு போட்டாலும் சரி, ஊரியும் தும்மினாலும் சரி, கர்த்தர் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்கள்தான் அதன் மேலே இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தரை மறந்துட்டு சபையார் யாரை தேர்வு செய்கிறார்களோ, அப்போது அந்த காலத்திலேயே 3000 பேருக்கு மேலே அந்த சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவங்க இருந்தாங்க. ஆனால் ஊழியத்துக்கு யூதாஸ் இருந்த இடத்துல இப்போ யாரை நம்ம ஏற்படுத்தணும் என்ற ஒரு கேள்வி வந்தபோது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை தான் நாடினாங்க. 3000 பேர் இருக்கீங்கப்பா, யூதாஸுக்கு பதிலாக நாங்கள் இந்த 2-3 கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கோம், இவர்களுக்கு யார் எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க, கை தூக்குங்க, அல்லது அந்த ஓட்டுச்சீட்டை கொண்டாந்து போடுங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. எந்த ஊழியத்துக்கு யாரை அனுப்ப வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தறிந்து கர்த்தர் சொன்னார், என் ஊழியத்தை நிமித்தம் பவுலையும் பர்னபாவையும் வெவ்வேறு திசையில் பிரிச்சிருங்க, அவன் ஒரு பக்கம் போனால் இவன் ஒரு பக்கம் போகட்டும். எல்லாமே கர்த்தர் தான் பேசினார். இப்போ மனிதர்கள் பேசுகிறாங்க. அந்த எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னால் கேன்வாஸ் நடக்குது, பணம் கொடுப்பது நடக்குது. இந்த மனிதர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டுட்டா அவர் நல்லவராகவும் தலைவராகவும் மாறிடுறாரு. அது அரசியலுக்கு சரியா இருக்கலாம், சபைக்கு எப்படி சாத்தியமாகும்? சபைக்கு கர்த்தர் தானே தலைவர். அப்போ இப்படிப்பட்ட சபைகள் மனிதரால் ஸ்தானங்கள் ஏற்படுத்தப்பட்டு அல்லது காசுனால பணத்தினால ஏற்படுத்தப்பட்டு தன்னைத்தானே அதிகாரத்தில் உயர்த்தி கொண்டு சபைக்கு தலைவராக இருக்கிறவங்க இருக்கிற சபைன்னு நீங்கள் தெரிஞ்சா அது ஆபத்து. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் ராஜாவை ஏற்படுத்தினார்கள், ஆனாலும் அது என்னாலே அல்ல, நான் ஏற்படுத்தலை. அவர்கள் சபையிலே ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னால் அல்ல, ஜனங்கள் கூடிக்கொண்டு அவங்க ஓட்டு போட்டு ஏற்படுத்தினாங்க. அவர்கள் தங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் அதை நான் அறியேன். அங்கே நம்ம சபையை வழிநடத்திட்டு போகிறவரை கர்த்தருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியாத ஊழியங்களை பற்றி வேதம் சொல்லுதே. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் உங்களை நான் அறியேன்னு சொன்னாரே. கர்த்தரால் அறியப்படாத ஊழியர் ஒருவேளை உங்களுடைய தலைவராக இருக்கிறாரான்னு பாருங்க. நீங்கள் கர்த்தரால் அறியப்படாத ஒரு ஊழியக்காரன் உங்கள் சபையை நடத்துகிறாரான்னு பாருங்க. அந்த வீடு ஆபத்தானது, கிராக் விழுந்திருக்கு. அது எந்த நேரம் கர்த்தருடைய தண்டனை வரும்போது முதல்ல அந்த இடத்த அது பாதிக்கும். நான் பயமுறுத்துற சொல்லலை, சத்தியம் அது, வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்போ அந்த ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு கிராக் விழுந்திருக்கக்கூடிய சபைகள் என்ன அப்படின்னா, ஒன்று நன்மையை வெறுத்த சபைகள், கர்த்தருடைய காரியங்களை தீமையாய் மாற்றின சபைகள். இரண்டாவது கர்த்தரால் ஏற்படுத்தப்படாத லீடர்ஸு, தலைவர்கள், ஊழியர்கள் நடத்துகிற சபைகள். அப்போ விசுவாசி நீங்கள் தப்பிக்கணும்னா முதல்ல என்ன பார்க்கணுன்னா, எங்களை நடத்துகிற ஊழியக்காரரு, எங்கள் சபையில் இருக்கிறவர், அவர் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவரா? இரண்டாவது கர்த்தருக்கு இவரை தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, இவருக்கு கர்த்தரை நல்லா தெரியும். அது இல்லைங்க, கர்த்தருக்கு இவரை தெரியுமா? எனக்கு பிரதமரை தெரியும், உங்களுக்கு பிரதமரை தெரியும், அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பை கூட எனக்கு தெரியும். பேப்பரில் பார்க்குறேன், நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு உங்களை தெரியுமா? என்னை பார்த்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பிரதர் வாங்கன்னு சொல்லுவாரா? அப்போ கர்த்தரை எல்லாருக்கும் தெரியும், அது அல்ல தகுதி. கர்த்தருக்கு இவரை தெரியுமா? இவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா?
அதான முக்கியமாக நம்ம பார்க்கணும். மத்தேயு 7 தானே சொல்லுது, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே ஊழியம் செய்தோம். கர்த்தர் சொல்றார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. ஒருவேளை கர்த்தர் ஒரு காலம் அறியாத ஒருவர் நம்மை நடத்துகிற சபை தலைவராக இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தலைவரையே தெரியாதுன்னா உங்களை எப்படி தெரியும் அவருக்கு? அப்போ இந்த சபைகள் ஒரு கிராக் விழுந்த இடியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஆபத்தான இடங்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தண்டனை வந்துச்சுன்னா முதல்ல இங்கே தான் வரும். முதல்ல இதனுடைய அலங்கங்கள் தான் இடிபட்டு விழும். அப்ப தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் பாருங்க, நிறைய பேர் தங்களை தாங்களே ஊழியர் என்று அறிவித்துக் கொள்வார்கள். ஒரு 4 வார்த்தை தொடர்ச்சியா பேச தெரியுதா, ஒரு நல்ல சத்தத்தை உயர்த்துக்காவும் பேச தெரியுதா, உடனே தங்களை ஒரு ஊழியக்காரர்கள் என்று வைத்துக் கொள்ளுகிற, தங்களை தாங்களே ஊழியர்கள் என்று அறிவித்துக் கொள்ளுகிறவர்கள் அவங்களா பட்டத்தை போட்டுக்குருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன்னுடைய பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்ப இன்னைக்கு நேத்து இல்ல, அப்பவே இருந்திருக்கிறாங்க. அவன் அப்போஸ்தலனே இல்லை, அவன் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் இல்லை. ஆனால் தங்களை தாங்களே அப்போஸ்தலர் என்று அழைத்து கொண்டவர்கள். தன்னைத்தானே அவனுக்கு அந்த அழைப்பு இருந்து சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஒரு அப்போஸ்தலர் கர்த்தரனை அனுப்பினார், அப்போஸ்தலர் அவரே நேராக பேச அனுப்பினார் என்று ஒரு அப்போஸ்தலர் சொல்லிட்டார்னா, ஒரு யாக்கோபோ, ஒரு யோவானோ, ஒரு பேதுருவோ, அவங்கெல்லாம் கர்த்தரிடத்தில் நேரடி சாட்சி பெற்று கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன். அது ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தினவன் தன்னை அந்த ஸ்தானத்தின் பேரை சொல்வதில் தப்பு இல்லை. ஒரு மருத்துவர் நல்ல முறையாக படித்து பட்டம் வாங்கினவர் தன்னை டாக்டர்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இவர் ஆசைப்பட்டு பக்க வழியில் வந்த ஒரு ஆள் 4 மருந்து பேர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, 4 மருந்து மாத்திரை. இப்போ இந்த புள்ள காலத்துல எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய மருந்து பேர் தெரியும். மெடிக்கல் மார்ட்டில் போனால் இவங்களே சொல்லிடுவாங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னால் இவங்களே இந்த மருந்து எழுதுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. இதற்காக இவர்கள் தங்களை டாக்டர் என்று அழைத்து விட முடியாது. அப்போ ஒரு 4 மருந்து பேர் தெரியும், 4 மாத்திரை பேர் தெரியும், இது வரும் அப்படின்னு சொன்ன உடனே தங்களை மருத்துவர்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வெளியே போர்டு போட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள என்ன செய்வாங்க சொல்லுங்க? அரசாங்கம் கைது பண்ணிடும். அவன் ஒரு டூப்ளிகேட் டாக்டர், ஒரு போலி டாக்டர். அதே மாதிரி சிலர் வெறும் 4 வசனம் தெரியும், 2 பிரசங்கம் தெரியும், தன்னை அழைத்தவரை தெரியாது, தன் அழைப்பு தெரியாது, கர்த்தரை தெரியாது, அவரோட ஒரு சம்பந்தமோ தொடர்போ இருக்காது. ஒரு அங்கி வாங்கி தச்சு போட்டுருவார், ஒரு கயரை வாங்கி கட்டிடுவார். ஒரு 4 சபை இருக்குது, எனக்கு 4 வசனம் தெரியும், பேச தெரியும், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு பிஷப்பு, நான் ஒரு சபைகளுக்கு பல சபைகளுக்கு நான் ஒரு பெரிய முக்கியமான ஆள், தலைவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது உங்களை நீங்களே ஏற்படுத்திட்டீங்களா? இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க பிரியமானவர்களே. அவர்கள் முதல் நூற்றாண்டில் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிற காலத்திலேயே இப்படி ஒரு குரூப் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரால் அழைக்கப்படாமல் தங்களை அப்போஸ்தலர்களாக மாற்றிக்கொண்டவர்கள், தாங்களா ஒரு ஊழியத்துக்கு முன்னால் பட்டம் போட்டுக் கொள்வதில் ஆசை இருக்கிறவர்கள், அதை வைத்துக்கொண்டு தங்களை ஒரு அடையாளமாக அப்போஸ்தலர் மாதிரி, ஒரு பிஷப் மாதிரி, ஒரு கண்காணி மாதிரி தன்னை காண்பித்து கொண்டு ஜனங்கள் நடுவிலே உயர்ந்திருக்க விரும்புகிறவர்கள். இவங்க நடத்துகிற, இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற சபை ஆபத்தானது. இது கர்த்தர் சொல்றார். அடுத்து பாருங்க, தங்களுக்கு தாங்களே ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சபை பேரை வச்சுக்கிட்டு, ஊழியத்தின் பேரை வச்சுக்கிட்டு, அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்கள். அதை விக்கிரகங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பொருளாசை என்பது விக்கிரகம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று கர்த்தருடைய வேதம் சொல்றதை பார்க்குறோம். அப்போ இந்த விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை, இந்த பொருள் ஆசையில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். தங்களுக்கு தாங்களே தங்களை உயர்த்தி கொள்ளுகிற பொருள் ஆசை பிரியர்கள் இருப்பாங்க.
ஒரு ஊழியத்தில், ஒரு சபையில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்பது தப்பு இல்லை. ஒரு ஊழியத்தில் அந்த ஊழியத்தை செய்வதற்காக பல கோடிகள் அதில் உள்ள இருக்குது, நிறைய நிலம் இருக்குது, நேச்சு இருக்குது, அது தப்பு இல்லை. அது ஊழியத்தின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுவது. ஆனால் அந்த ஊழியத்தை வைத்துக்கொண்டு அந்த ஊழியத்தை நடத்துகிறவர் அல்லது போதகராக ஏற்படுத்துகிறவர் அந்த பணத்தை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி, அதுலேயும் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு காரியத்தை பார்க்கணும். ஊழியம் செய்கிறவன் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிழைப்புக்கு ஊழியத்தினால தான் பிழைப்பு உண்டாகும். அப்போ அதிலிருந்து தான் இவங்க ஒரு அமௌண்ட் தங்களுக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. அதுவும் தப்பு இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, தங்கள் ஆடம்பரத்துக்கு போனால் ஒரு ஆடி காரில் தான் போவார். வீட்டில் 3 பேர் இருந்தால் 4 ஆடி கார் நிற்கும். வீடு, பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, மாளிகைகள், பங்களா கட்டியிருப்பாங்க. இவருக்கு ஏதாவது பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா கேளுங்க, சாட்சி சொல்லும்போது உருகி உருகி சொல்லுவாங்க. ஒரு டீ குடிக்க வழி இல்லாமல் இருந்தோம், நாங்கள் 7 பேர் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டத்தில் இருந்தோம், கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பூர்வ சொத்தில் வந்தது இல்லை. அவருடைய தகப்பனாரோ தாயாரோ அல்லது யாரோ இவருக்கு எழுதி வச்சதும் இல்லை. இவர் உழைச்சி வேலை செஞ்சாருன்னா அதுவும் இல்லை. ஊழியத்தின் பேரை வைத்து கொண்டால் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்குன்னு ஒரு பங்கு இருக்குது. அது ஊழியத்தில், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியத்தில் தான் பிழைப்பு உண்டாகணும். அப்போ நான் சொல்வது, அந்த பிழைப்பு என்பது வேற, ஆடம்பரம் என்பது வேற. அப்போ பிழைப்புக்காக அவங்க ஒரு சாப்பாட்டு செலவு, அவருடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் சரி, அவருக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும், போதும். ஆனால் ஆடம்பரம் என்று எதில் வருதுன்னா, அது வாங்கும்போதே 2 கோடி மதிப்புள்ள கார் தான் வாங்குவேன்னு சொல்கிறாரு பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. அப்போ ஊழியக்காரர் கார்லே போகக்கூடாதுன்னு இல்லை, அதை ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல. அப்போ ஊழியத்தில் பிழைப்பு உண்டாவது வேறு. சில ஊழியங்களை பார்க்குறோம், அதில் நிறைய கட்டடங்கள், பில்டிங்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எல்லாம் அந்த ஊழியத்தின் பேரில் இருக்கும். அது தப்பு இல்லை. அதை முழுவதும் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய சொந்த ஆடம்பரத்துக்காக பயன்படுத்துகிறாங்கல்ல, அதைத்தான் அவர்கள் பொருளாசை என்று சொல்கிறாங்க. நான் சில ஊழியங்களை பார்த்துருக்கிறேன், அதில் நிறையா ஐஸ்வர்யம் இருக்கும், நிறைய நிலம், கட்டடங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஊழியத்தை நடத்துகிறவர்கள் தங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டை போட்டுக்கொண்டு, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சம்பளம், ஒரு சேலரி, நான் பயன்படுத்தி கொள்வதற்கு, ஒருவேளை வெளியே போவதற்கு வர்றதுக்கு ஒரு காரு, அவ்வளோதான். இதை தவிர அது என்னுடைய நெசசிட்டி, என்னுடைய தேவைக்கு, நான் பிழைப்பதற்கு, நான் போய் வெளியே போய் வேலை செய்ய முடியாது, பிழைப்பதற்கு ஊழியத்திலிருந்து உண்டாகிற ஒரு பிழைப்பு, அந்த ஊழியத்திலிருந்து உண்டாகிறத ஆடம்பரமாக மாற்றும் போது அப்போ தான் அது பொருளாசையாக மாறிவிடுகிறது. அடுத்த காரியம் பாருங்களேன், உங்களுடைய சபை, நீங்கள் போகிற தேவனுடைய வீடு, அதில் இருக்கிற இந்த புல்பிட்டிருக்கு பாருங்க, பிரசங்க பீடங்கள், அது பாவத்துக்கு எதுவான பலிபீடமாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் அந்த பலிபீடத்தை முதல் நீங்கள் கவனிக்கணும். பலிபீடம்னா அங்கே உள்ள என்னென்ன வச்சுருக்கிறாங்க, சிலுவை வச்சுருக்கிறாங்களா, டேபிள், அது இல்லை. அதில் பலிபீடத்தில் செய்யப்படுகிற கிரியைகளை பார்க்கணும், அதுதான் முக்கியம். பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்கள் இருந்தது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பலிபீடங்களும் இருந்ததுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-7 நீங்கள் படித்து பாருங்க. தோட்டத்தில் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார், சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார், கர்த்தர் சீயோனிலே பண்டிகைகளையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி, தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். இது கர்த்தருடைய வீட்டின் மேல் வருகிற அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் மேல் வருகிற தண்டனை. அந்த தண்டனையில் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய கிருபையை அல்லது வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போடுறார், முதல் காரியம். 2வது, சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்கள், எந்தெந்த இடம் இருக்கோ அந்த இடத்தை அழிச்சு போடுறார். 3வது, கர்த்தர் சீயோனிலே பண்டிகைகளையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி, தம்முடைய கோபத்தினால் ராஜாவையும் ஆசாரியனையும் தான் ஏற்படுத்தி வைத்த ஊழியர்களையும் புறக்கணித்து விட்டார். ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது,
ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்திலே ஆரவாரம் பண்ணினார்களே. பண்டிகையில் ஆரவாரம் பண்ணலாம், வெளியே இருந்து கத்துறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறணும். பண்டிகை நாட்கள் இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமில் பண்டிகை என்பது இந்தியா மாதிரியே சத்தம் நிறைந்தது. இந்தியாவில் நம்ம மனுஷர் போகிற சத்தம் பத்தாதுன்னு வான வேடிக்கையில் போட்டு வெடியை போட்டு டம் டம்னு கத்துவான் சத்தம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வெளியே பண்டிகையில் சத்தம் போடுறானே, கூக்குரலிடுறானே, அந்த ஆரவாரத்தை கர்த்தரின் ஆலயத்தில் பண்ணினார்களே. இன்னைக்கு நம்ம ஆராதனைகள் முழுசும் அப்படித்தான். குதிப்பது, கும்மாளம் போடுவது, ஊளையிடுவது, விசில் அடிப்பது, அதெல்லாம் உள்ளே வருவது கர்த்தருக்கு அருவருப்பு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 33 வசனம், அதில் அவர் சொல்றதை பாருங்க. இது ஏன் இந்த தண்டனையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார்? எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமில் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தம் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதிருந்தார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இந்த பலிபீடங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்கள். பாருங்க, இதெல்லாம் இப்போ நடக்குதில்ல நிறைய இடங்கள்ல. பண்டிகைகளில் கொண்டாட்டங்களில் அவங்க விசிலடிக்கிற கர்த்தரை பற்றி கூட கர்த்தர் சொல்ல, அதை கர்த்தருடைய ஆலயத்திலே பண்ணினார்களே, அதை பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த தீட்டுகள் எல்லாம் உள்ளே வரும் பொழுது அந்த பலிபீடம் அது தீட்டுப்பட்டு போய்விடுகிறது. பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அடுத்த காரியம் பாருங்க, வேதத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிற சபைகள். நீங்கள் ஒரு சபைக்கு தொடர்ச்சியாக போகும்போது நான் அடிக்கடி சொல்லி கொடுக்குற காரியம் ஒன்று. நான் என் வாழ்க்கையில் அப்படி தான் துவக்க நாட்களில் அப்படி செஞ்சுருக்கிறேன். ஒரு சபைக்கு நாங்கள் போகும்போது, இந்த வாரம் ஒரு ஆராதனையில் கலந்துட்டு வந்தா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கணக்கு பாருங்கள். இன்னைக்கு நான் கர்த்தரை பற்றி என்ன அறிந்து கொண்டேன், புதுசாக எனக்கு என்ன சொன்னாங்க, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சு அதை பாருங்கள். இல்லை நல்ல பாட்டு நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஆராதனையில் உங்களுக்கு கிடைத்த ஒரு ஆவிக்குரிய நன்மை, கர்த்தரை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் போன சபையில், நாம் தெரிந்து கொண்ட சில சபையில் பிரசங்கத்துக்கு வசனத்துக்கு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. சபை ஆராதனை என்பது 9 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 1 மணிக்கு தான் முடியும். முடிஞ்சோடனே சபையிலே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் பிரசங்கத்துக்கு மாத்திரம் 3 மணி நேரம். எப்படி 3 மணி நேரம் இங்கே உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் உட்கார்ந்துருக்கிறேன் வாலிப வயசில், எனக்கு வசனமே தெரியாமல் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் அந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக பகுத்து பிரித்து அர்த்தம் சொல்லி அதை பைபிள் எடுத்து வச்சு பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குதா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு நேரம் போவதே தெரியாது. அவங்க பேசுகிற வார்த்தை இந்த வசனத்துக்கு பல கோணங்களை காட்டுவாங்க. அதை பகுத்து போதித்து பிரித்து இதைத்தான் சொல்லுகிற இந்த வசனம் இங்கே இருக்குன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் நாமளே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுவோம். அந்த வசனத்தை எடுத்து பார்க்குறதும் வார்த்தை எடுத்து பார்க்குறதும் அதை ஒன்று கூட்டுவதும் நேரத்தை பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். நான் அப்படிப்பட்ட சபைகளிலே வளர்க்கப்பட்டேன். அப்போ அந்த வசனத்தின் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும். வீட்டுக்கு வந்த பிறகும் மறுபடியும் அந்த இருக்கிற குறிப்பெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த வசனங்களை படித்து பார்ப்பேன். இது என்ன சொல்லியிருக்கு, மேலதிகமாக நமக்கு ஏதாவது தெரியுதா என்று ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் இதை படிப்போம். அப்போ கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே உங்களுக்கு அது என்ன சொல்லியிருக்கு இந்த வாரம். ஒரு மாதம் முடிவில், ஒரு 4 வாரம் போயிட்டீங்களா, ஒரு மாதம் முடிவிலே உங்கள் சபையின் மூலம் கர்த்தரை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிரசங்க நேரம் எல்லாம் இப்பொழுது 45 நிமிஷம்
50 நிமிஷமாக சுருங்கிருச்சு. அதுக்கு மேலே ஜனங்களுக்கு பொறுமை இல்லை. சீக்கிரமாக சொல்லுங்க பிரதர், போகணும். பேசுவதற்கும் அந்த உபதேசிக்கிறவர்களுக்கு வேதத்தில் போதிய ஞானமும் இருப்பதில்லை. அவங்க பேசும்போதெல்லாம் எந்த ஊழியத்தையாவது தப்பாக சொல்லுவாங்க, அல்லது தங்களை குறித்து உயர்வாக சொல்லுவாங்க. நம்ம ஊழியத்தில் பாருங்கள், நம்ம என்னென்ன செய்கிறோம்னா, இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே வர்றோம், இதையே பேசிகிட்டே இருப்பாங்க. மற்றவர்களை போல இல்லை. நீங்கள் என்னை பற்றி கேட்கறதுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வரல, உங்களை உண்டாக்கின தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வர்றீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் இந்த வேத வசனங்கள் தானே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ வசனம் இல்லாத சபை, எதையாவது நேரத்தை கழிக்கிற சபை, எதையாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒரு பொய்யான சந்தோஷத்தை, பொய்யான நம்பிக்கை உருவாக்குற சபை, வேதத்தை பகுத்து போதிக்காத சபை, அது கிராக் விழுந்த ஒரு சபை ஆபத்தில் இருக்கிறது. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டார்கள். வேதத்தினுடைய மர்மங்களையும் ரகசியங்களையும், உங்கள் ஆத்துமாவை பிழைப்பூட்டக்கூடிய ஆரோக்கியமாக்கக்கூடிய சத்தியத்தையும் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனால் இவர்கள் அதை அந்நிய காரியமாக மாற்றி விட்டார்களே, அதை தூரத்தில் வச்சுட்டானே, அதை பார்க்கலையே, வேதத்தை மறந்து விட்டார்கள். உங்கள் சபை வேதத்தை மறந்த சபை அல்லது வேதத்தை மையப்படுத்தாத சபை என்று கண்டால் ஜாக்கிரதை. அந்த சபை ஆபத்துக்கு நேராக நிற்கிற சபை. தேவனுடைய கோபாக்கினை வரும்பொழுது முதல்ல பாதிக்கப்பட போகிறது இப்படிப்பட்ட சபைகள். வசனம் இல்லாத சபை, ஜனங்களை வசனத்தை விட்டு தூரமாக்குகிற சபைகள். வேதம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களில் வேதத்தை மறக்கிறவர்களுக்கு என்ன வரும்னு சொல்றாங்க. இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பதை போலவும், செத்தையானது, செத்தைனா காஞ்சு போன இலை, சருகு, செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதை போலவும், அவர்களுடைய வேர் வாடி அவர்களுடைய துளிர் தூசியை போல பறந்து போம். இப்படிப்பட்ட சபையில் இருக்கிற விசுவாசிகள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சருகு மாதிரி மாறிடுவான். காஞ்சு போய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் அக்கினி இறங்கினா உடனே பட்சிக்கப்பட்டு சாம்பலாம் மாறிடுவாங்க. அவர்களுடைய வேர் வாடி போய் அவர்களுடைய துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. எதனால் அப்படி வரும்னா, கர்த்தருடைய வேதத்தை அசட்டை பண்ணி அதை அந்நிய காரியமாக நினைச்சாங்களே, அதனால இந்த தண்டனை அவர்கள் மேலே வருகிறது. ஆகையால் அடுத்து சொல்றாரு 25ல், ஏசாயா 5:25, ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. எங்க பைபிள் படிக்காதனால? ஆமா. வேதத்தை சொல்ல ஆமா. நாங்கள் இது சின்ன காரியம் நினைச்சோம். யார் சொன்னது? அதுவும் நம்முடைய ஆயுசு சக்கரத்தை, நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியத்தை அரித்து போட்டு விடும் வேதத்தை மறக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்களுடைய பிரேதங்கள் நடு வீதியிலே குப்பை போல ஆகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். பைபிள் மறந்ததுக்கா? ஆமா. ஆகையால் சொல்லு பாருங்க, எதனால? அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. எங்க ஆராதனையில் வசனம் சொல்லலாம் நேரம் இல்லைங்க, அசட்டை பண்ணினார்களே. அப்போ கர்த்தர் என்ன செய்றாராம்? அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்குது. செத்துட்டான், பற்றி எரியுது, அலங்கங்கள் அசைக்கப்படுது. அப்பவும் கர்த்தருடைய கோபம் ஆறாம கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ எவ்வளவு கோபம் அந்த வசனத்தை மறக்கிறவர் மேலே வருது பாருங்க. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். எந்த அறிவு? நான் டாக்டரேட் வாங்கிட்டேன், என்ஜினியரு, விஞ்ஞானி, அந்த அறிவு இல்லை, வேதத்தை அறிகிற அறிவு. அவர்கள் அறிவின்மையினால் தான் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா, பைபிள் மேலே, அந்த வார்த்தையின் மேலே கர்த்தர் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுகிறார் பாருங்களேன். அப்போ நம்ம சபையில் வெறும் மாம்சீகமான உணர்ச்சிகளுக்கும் பொய்யான வாக்குறுதிகளுக்கும் பொய்யான நம்பிக்கைகளை தூண்டி ஜனங்களை வெளிப்பார்வைக்கு சந்தோஷப்படுத்துகிறதாகவும், கர்த்தருடைய வேதத்தை குறித்து கவலை இல்லாததாகவும், நன்மையை வெறுக்கிறதாகவும், தீமையை எல்லாவற்றையும் தீமையாய் மாற்றுகிறதும், தங்களை தாங்களே ஸ்தானங்களில் ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்கள் நடத்துகிற சபைகளாகவும் இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை தம்முடைய வீட்டிலே துவக்கம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் இதை குறித்து பார்க்கணும். நான் போகிற சபையில் இப்போ சொன்ன இந்த அடையாளமெல்லாம் இருக்குதா? வசனத்தை எடுத்து பேசி எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா? ஒரு 3 மாதத்தில் என்னுடைய ஆவிக்குரிய நிலை ஒரு படி மேலே போயிருக்குதா? அல்லது நான் அப்படியே தினம் அதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா, அவன் எங்கேயோ வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி அவங்க வாட்டுக்கு சில வசனங்களை பேசுகிறோம் என்று சொல்லி நமக்கு ஒரு பொய்யான ஒரு கற்பனையான ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்களா? ஒரு 10 வாக்குத்தத்த வசனத்தை எழுதி வச்சுக்கிடுவாங்க. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி மேன்மையாக வைப்பார்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த தகுதி எப்படி? அதெல்லாம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு மேன்மையாக, ஜனங்களும் அப்படியே சந்தோஷப்பட்டு மேன்மையான மாதிரி ராஜாவான மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. அது வரைக்கும் ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க வைத்து அனுப்பிடுவாங்க. இதுமெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை தம்முடைய வீட்டிலே கொண்டு வருவதற்கு, கதவுகளை திறந்து வைப்பதற்கு சமம். ஆகவே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நித்திய ஜீவன் போச்சுன்னா கர்த்தரை எதிர்கொள்ள முடியாது. நித்திய வாழ்க்கையிலே கர்த்தரோட கூட நம்ம இருக்க முடியாது. ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய ஆயுசு சக்கரத்தை கொளுத்தி போடக்கூடிய காரியங்கள். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் உங்கள் மேலே ஒரு பச்சாதாபத்தில் அல்லது உங்கள் மேலே ஒரு அக்கறையில் ஒரு அன்பில் சொல்லலாம், இதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை சரி செய்ய வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா உங்கள் ஜீவனுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. முதல்ல ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு நல்ல சபையை, நல்ல ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து கொள்வது உங்களுடைய விருப்பம். அப்போ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நித்திய ஜீவனை குறித்து விழிப்போடு இருக்கணும். உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். நித்திய ஜீவனை ஒருவன் தன் ஜீவனை இழந்து போனால் அதற்கு ஈடா என்னத்தை கொடுப்பான் என்று கர்த்தர் கேட்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த வாரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். நம்மோடு இடைப்பட்டு பேசினார். நல்ல ஆராதனை நேரத்தை கொடுத்தார். நல்ல ஜெப நேரத்தை கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய மனதில் நம்மை நினைத்து நமக்கு வேண்டிய நல்ல சத்திய வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை நினைவு கூறுங்க. வாயை திறந்து கர்த்தருக்கு, ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் தான் அசைவாடுகிறார். அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். நாம் மெய்யான மனஸ்தாபத்தோடு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு சமீபத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தேடுங்க, கர்த்தரை இன்னும் தேடுங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் தியானித்த போது எங்களுக்குள் அனல் பற்றி கொண்டது. எங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் விழித்து கொண்டது. தேவனுடைய நியாய தீர்ப்பு உம்முடைய வீட்டில் துவங்கும் காலம் வருகிறது என்று சொன்னீரே. அந்த காலம் வருவதற்கு முன்னால் நான் சார்ந்திருக்கிற என்னுடைய வீடு, நான் சார்ந்திருக்கிற என்னுடைய சபை நியாய தீர்ப்புக்கு சமீபமாக இருக்குதா, தண்டனைக்குரியதாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. ஆண்டவரே, ஒருவேளை இந்த காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு இரையாக்கக்கூடிய இடத்தில் நான் இருந்தால் அந்த பாதிப்பு எங்களையும் தொட்டுவிடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் ஆண்டவரை நாங்கள் விழிப்புணர்வோடு அந்த சபையினுடைய நன்மைக்காக ஜெபிக்கவும், ஒருவேளை முடியாத பட்சத்தில் நாங்கள் அதை விட்டு வெளியேறி கர்த்தரை சார்ந்து கொள்ளவும் கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் ஜீவன் எங்களுக்கு முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்.
கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் அவர்களோடு கூட வெளிப்படட்டும். கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தரலும். நான் சார்ந்திருக்கிற இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் கீறல்கள் விரிசல்கள் இருக்கிறது என்பதை பார்க்க அவர்களுக்கு உதவி செய்தரலும். அதனுடைய அஸ்திவாரம் எதிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை நீர் பிரகாசமாய் திறந்தரலும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவன் முக்கியம் என்று அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். நாங்கள் சொன்னது கொஞ்சம், நாங்கள் தியானித்தது கொஞ்சம், இன்னும் பெரிய காரியங்களை அவரிடத்தில் வெளிப்படுத்தி பேசும். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தை தம்முடைய கரத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்போடு நீர் ஆசீர்வதித்தரலும். எந்த தீமையும் சரீரத்தில் பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வியாதிகளை அவர்களோடு விலக்கும். அவருடைய எல்லைகளிலே ஆரோக்கியம் என்னும் செட்டையினால் அவர்களை மூடிக்கொண்டரலும். அவர்கள் கைட்டு சேர பிரயாசங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய மாப்பி செய்கிற தொட்டி, பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறேன். எந்த தீமையும் அவர்களை தொடாதபடிக்கு அவர்களை அழைத்த தேவன் உண்மையாக இருந்து அவர்கள் எல்லைகளை பராமரித்துக் கொள்ளும். தெய்வீக பிரசன்னத்தினால் மூடும். அவர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய குடும்பம் கர்த்தராலே வழிநடத்தப்படட்டும். அவருடைய தேவைகள் கர்த்தராலே சந்திக்கப்படட்டும். இந்த வாரத்திலும் தேவன் பெரிய காரியங்களை அவர்கள் பார்க்க, இன்னும் ஆழமாய்மை விளங்கி கொள்ள நல்ல சமயங்களையும் சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் ஏற்படுத்தி தாரும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு வெளிப்பட்டு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசினார். நம்ம பண்ண ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டார். ஆராதனை நேரத்தில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன். அவர் மரண பரியந்தம் நம்ம நடத்துவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.